அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது? இந்த வேளையில் முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பல அதிரடியான மாற்றம் ஏற்படுவதோடு இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அமோகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலம் வருகிறார். இந்த வாரம் மட்டும்தான். அதற்கு பிறகு முற்றிலுமாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7இல் அமரப்போகிறார். குருவின் சுப பார்வையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக ஜென்ம ராசிக்கு கிடைக்க போகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும். எனவேதான் உறுதியாக கனவு கோட்டை கட்டி இழந்த சக்திகள், இழந்த பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் மற்றும் இழந்த பல்வேறு வகையான நிம்மதி சார்ந்த சூழல் என அனைத்தையும் இந்த வேளையில் மீட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் இறுதி தருவாயில் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆரோக்கிய தொல்லை விலகும், அலைச்சல் சிரமமும் விலகும். புதிய முயற்சியில் எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதோடு இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று உறுதியாக சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறார். முழு சுபகிரகமான குரு சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வகையான சங்கடங்கள், சிக்கல்கள், சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 3இல் ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறார் சனி. வாக்கியத்தின்படி ராகுவும் 3இல் இணைந்து விட்டார். 9இல் கேதுவும் வலம் வருகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 3ஆம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த 3 கிரகநிலைகளின் அமைப்பால் முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். திருக்கணிதத்தின்படி 4ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் கேது லாப வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கர்மத்தில் வலம் வந்தாலும் கூட நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை முற்றிலுமாக தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் முறையாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன. இந்த 3 கிரகநிலைகளும் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகளை உறுதியாகவே தகர்த்தெறியக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் தொழில், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வகையில நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கின்றன. சனியின் அமைப்பாலும் சங்கடங்கள் மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இப்படி வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்பதோடு மிக பெரிய அளவில் இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் சுக்கிரன் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் 4இல் உச்சம் பெற்றிருப்பது பல வகையில
நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்களுடைய சிறு முயற்சியிலே உத்தியோகம் சார்ந்த சூழலில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். குறிப்பாக தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் அவற்றை விலக்கி மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் உங்களுடைய பணிகளிலும் உங்களுடைய திறமைகளிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரனின் அமைப்பால் அமோகமான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியன் உச்சம் பெற்று இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. தந்தை வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தந்தை வழி உறவு முறைகளில் நல்ல பல சுப காரியங்கள் இந்த தருணத்தில் கைகூடும். குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான தடைகள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதற்கான யோகம் உண்டு. இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து வித்யாகாரகன் என்று அழைக்கக்கூடிய புதனும் பலம் வருகிறார். புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமுமின்றி எளிதில் கைகூடுகிறது. எனவே இது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வருகிறார். அஷ்டமத்தின் இறுதியில் இருப்பதால் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்களை இனி சந்திக்க முடியும். இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் 9ஆம் இடத்தை நோக்கி நகர்வதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகள் நிறைவாக கைகூடும். மேலும் இந்த வேளையில் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரப்போகிறார். எனவே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் காரிய தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். ஆனால் அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றாலும் கூட சிரமங்கள் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். ஏனென்றால் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறார். 7, 8, 9, 10 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் பல வகையில நன்மை உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் உறுதியாக வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதோடு மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் அனைத்தும் உறுதியாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும்.